நம்ம இந்தியாவின் வடக்கு எல்லையில் இருக்கிற லடாக் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பேசப்படுது. அது என்னன்னா, லடாக்குக்கு நிர்வாக வசதி மட்டும் போதுமா? அல்லது அரசியல் அதிகாரமும் வேணுமா? சமீபத்துல மத்திய அரசு லடாக்கில் புதிய மாவட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஆனா அதற்கு பிறகும் லடாக் மக்கள் இன்னும் சட்டமன்றம், 6வது அட்டவணை பாதுகாப்பு, அரசியல் உரிமை இவைகளை கேட்டுக்கொண்டே இருக்காங்க. ஏன்? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மத்திய அரசின் கருத்து என்னன்னா, லடாக்குக்கு தனியா சட்டமன்றம் தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க மக்கள் தொகை குறைவு, அது மலைப்பகுதி, எல்லைப்பகுதி, மத்திய அரசின் இதையே ரொம்ப டிபெண்ட் பண்ணுது. அதனால புதிய மாவட்டங்கள் உருவாக்கினாலே போதும்னு அரசு சொல்லுது. அதாவது நிர்வாக வசதி இன்க்ரீஸ் ஆகும், அதிகாரிகள் அருகில் இருப்பாங்க, மக்கள் சேவைகள் வேகமா கிடைக்கும். ஆனா டிஸ்ட்ரிக்ட் வந்தா போதுமா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் உருவாக்குறது நல்ல விஷயம் தான். ஆனா டிஸ்ட்ரிக்ட் உருவாக்குறது வேற, டெமோக்ரஸி வேற. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் என்ன பண்ணுவார்? அரசின் ஆர்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், அட்மினிஸ்ட்ரேஷன் கவனிப்பார். ஆனா இந்த மாதிரி முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமா? நில உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு பாலிசி, கலாச்சார பாதுகாப்பு, எஜுகேஷன் பாலிசி, இதையெல்லாம் இதுக்கெல்லாம் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது. இந்த மாதிரி டெசிஷன்ஸை யார் எடுக்கணும்? மக்கள் தேர்ந்தெடுத்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது சட்டமன்றம். நிர்வாக வசதி மட்டும் ஜனநாயகத்திற்கு மாற்றாக முடியாது. 2019லும் 2020லும் லடாக்கிற்கு அரசியல் பாதுகாப்பு, 6வது அட்டவணை பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று ப்ராமிசஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் ஆகல. இதனால லடாக் மக்கள் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, எல்லைப்பகுதி மக்களுக்கு கொடுக்கப்படும் ப்ராமிசஸ் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தானா? வடகிழக்கு மாநிலங்கள் உதாரணத்துக்கு அருணாச்சல பிரதேசம் சீன பார்டர் அருகில் இருக்கு. மக்கள் தொகை குறைவு, மத்திய நிதியை டிபெண்ட் பண்ணுது. ஆனா அதுக்கு ஸ்டேட்ஹுட் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்? ஏன்னா இந்தியா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிச்சு. பார்டர் ஏரியாஸ் ஆர்மி மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அங்க இருக்கிற மக்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ரெப்ரசன்டேஷன், ரெஸ்பெக்ட் இவையும் கொடுக்கணும். நாகாலாந்து, மிசோரம், சிக்கிம் இந்த மாநிலங்களுக்கும் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் இல்ல. பல மாநிலங்கள் இன்னும் சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா லடாக்கிற்கு மட்டும் ஏன் வேற ரூல்ஸ்? இப்ப லடாக்கில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. முக்கியமா சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ், மைனிங், டூரிசம் எக்ஸ்பான்ஷன், டிரான்ஸ்மிஷன் காரிடர்ஸ், இதுல ஆயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. அப்போ முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன? நிலத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? லோக்கல் மக்கள் பெனிஃபிட் ஆகுவாங்களா? என்விரான்மெண்ட் சேஃபா இருக்குமா? கிரேசிங் லேண்ட்ஸ் பாதுகாக்கப்படுமா? இந்த டெசிஷன்ஸ் யார் எடுக்கணும்? ஒரு ஆபீசரா, இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா? இதுதான் லடாக் மக்கள் சொல்ற மெயின் பாயிண்ட். லடாக் மக்கள் கேட்பது தனி நாடு கிடையாது, ஸ்பெஷல் பிரிவிலேஜ் இல்ல. அவர்கள் கேட்பது எங்களுக்கும் குரல் வேணும், எங்களுடைய ஃபியூச்சரை நாங்க டிசைட் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா ஜனநாயகம் என்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்ல, மக்களின் ரெப்ரசன்டேஷனும் கூட. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லடாக்கிற்கு சட்டமன்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியா புரியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வேணும்னா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.